வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கான்ஸ்டபிள் எக்ஸாம் டாபிக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வென் டயக்ராம் கொஸ்டின்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஆவரேஜ் பார்த்தோம், சராசரி பார்த்தோம். இந்த வீடியோல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கறது பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருக்கு. ஸோ எல்லா கொஸ்டின்லயுமே ஒரு கொஸ்டின் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சைக்காலஜி டாபிக்ல கேட்கறாங்க. ஸோ எஸ்ஏ எக்ஸாமுக்கும் சரி, கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கும் சரி, ரெண்டுக்குமே இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சோ லாபம் நமக்கு எப்ப கிடைக்கும்? நம்ம வாங்கின விலையோட வித்த விலை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லாபம் கிடைக்கும். அதே இது வாங்கின விலை அதிகமாகவும் வித்த விலை கம்மியாகவும் இருந்துச்சுன்னா லாஸ் கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்ங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு பொருள் லாபமா நஷ்டமாங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? ஒரு பொருள் லாபமா இருக்குங்கிறது அது விற்கக்கூடிய விலைய வச்சு. சோ வித்த விலை அதிகமா இருந்துச்சுன்னா அது லாபம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும்னா ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு டிவைடட் பை அந்த விற்பனை பண்ணக்கூடிய விலை இன்டூ 100 போடுவோம். சோ இதுதான் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். லாஸ் பெர்சன்டேஜ்னா என்ன? லாஸ்ங்கிறது அடக்க விலையை வச்சு சொல்றோம். ஏன்னா அடக்க விலை தான் அதிகமா இருக்கும் லாஸா இருக்கும் போது. சோ அதனால லாஸ் டிவைடட் பை அடக்க விலை இன்டூ 100 அப்படிங்கறது தான் பெர்சன்டேஜ். சோ இதுதான் பேசிக்கானது. சோ இந்த பேசிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீ அடுத்து நம்ம சம்ஸ் ஈஸியா போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு அலுவலரின் ஊதியம் 40% குறைக்கப்பட்டு பின்பு 50% உயர்த்தப்படுகிறது அப்படின்னா அவரோட மொத்த ஊதியத்தோட நஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மொத்த நஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் குறைக்கிறாங்க கூட்டுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? அந்த அலுவலரோட ஊதியத்தை நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட் நம்மளா எடுத்துக்கணும். அது தெரியாது இல்லையா? சோ அதனால நான் 100 ருபீஸ்னு எடுத்துக்கிறேன். அவரோட ஊதியமே 100 ரூபாய் தான். 100 ரூபான்னு ஏன் எடுக்கிறேன்னா, ஏன்னா அதுல எனக்கு 40% 50% கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால 100 ரூபாய் எடுத்துக்கலாம். நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். 500 ரூபாய் எடுத்துக்கலாம், 1000 ரூபாய் எடுத்துக்கலாம். நமக்கு சிம்பிளிபிகேஷனுக்காக 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கேன். சோ அவரோட சேலரி அப்படிங்கிறது 100 ரூபாய். 100 ரூபாய்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 40% குறைக்கிறாங்க. ஓகேவா? அப்ப 100 ரூபாய்ல 40% அப்படிங்கிறது என்ன? 40 ரூபாய் குறைக்கிறாங்க. அப்படிங்கறதுனால 100 ரூபாய்ல இருந்து 40 போனா 60. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 40% குறைச்சா அவரோட ஊதியம் எவ்வளவு இருக்கும்? 60 ரூபாய் இருக்கும். அடுத்து என்ன செய்யறாங்கன்னா 50% உயர்த்துறாங்க. உயர்த்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? எதுல 50% உயர்த்திருப்பாங்க? இந்த குறைக்கப்பட்ட தொகையில இருந்து 50% உயர்த்திருப்பாங்க. அப்போ 60 ருபீஸ்ல 50% என்ன? இதுல பாதி, அப்ப 30 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? சோ இத என்ன பண்ணிருக்காங்க? 30 ரூபாய உயர்த்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? 60ஓட 30 ரூபாய ஆட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அவரோட ஃபைனல் சேலரிங்கிறது 90 ரூபாயா இருக்கும். 100 ரூபாயா இருந்தது 90 ரூபாயா என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. அப்ப குறைஞ்சாலே என்ன இருக்கும்? நஷ்டம் இருக்கும். சோ அந்த நஷ்டத்தோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நஷ்டத்தோட சதவீதம் எப்படி கண்டுபிடிப்போம்? 100 மைனஸ் 90, அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை, அதுதானே. சோ இருந்தது 100 ரூபாயா இருந்துச்சு, மிச்சம் இப்ப இருக்கிறது 90 ருபீஸா இருக்கு. சோ அதனால எவ்வளவு டிஃபரன்ஸ்? 10 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இந்த 10 ரூபாங்கிறது 100 ரூபாயில எவ்வளவு பெர்சன்டேஜ்? 10%. சோ ஆன்சர் இதுக்கு 10%. ஓகேவா? சோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு அசம்ஷனுக்கு ஒரு வேல்யூ எடுத்துட்டு பண்றதா ரொம்ப சிம்பிளா இருக்கும். அடுத்த क्वेश्चन பாருங்க. 16 பேனாக்களோட அடக்க விலை, அதாவது காஸ்ட் பிரைஸ், அது 12 பேனாக்களின் விற்பனை விலை செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருந்தா லாப பெர்சன்டேஜ் என்ன? இங்க பாத்தீங்கன்னா 60 பென்ஸ் 60 பென்ஸோட காஸ்ட் பிரைஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 12 பென்ஸோட செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? சோ இங்க என்ன பண்ண போறோம்னா, ஏதாவது அதாவது ஒரு பென்சிலோட விலை அப்படிங்கறது அடக்க விலைன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு பெண்ணோட அடக்க விலை 1 ரூபாய். நானா அசம்ஷன் தான் எடுத்திருக்கேன். 1 ரூபான்னு எடுத்துக்கிட்டேன்னா 16 பென்சிலுக்கு என்ன வரும்? 16 ரூபாய். அப்ப 16 பென்சிலோட காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது 16 ரூபாய். அப்ப நான் என்ன பண்றேன்? இதுக்கு பதிலா 16ன்னு போடுறேன்னா இந்த 16 ரூபாங்கிறத எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 12 பென்ஸ், 12 பேனாவை விற்கக்கூடிய விலை. ஓகேவா? சோ இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கேன்? 12 பேனாவோட விற்பனை விலை 16 ரூபாய்னா ஒரு பேனாவோட விற்பனை விலை என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு என்ன செய்வோம்? 16 டிவைடட் பை 12 அப்படின்னு வரும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 டிவைடட் பை 3. அப்போ ஒரு பேனாவோட செல்லிங் பிரைஸ் 4/3. ஒரு பேனாவோட காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 1 ரூபாய்.
நமக்கு ஒரு பேனாவுக்கான காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் கிடைச்சிருச்சு. அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? லாபம் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா? அதுதான் கண்டுபிடிக்க போறோம். சோ இப்ப லாபம் வேணும், அதாவது ப்ராஃபிட் வேணும்னா எது அதிகமா இருக்கும்? செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கும், காஸ்ட் பிரைஸ் கம்மியா இருக்கும். சோ அப்ப செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் என்ன? ஒரு பேனாவோட செல்லிங் பிரைஸ் 4/3 மைனஸ் ஒரு பேனாவோட காஸ்ட் பிரைஸ் ₹1. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? 1/3. ப்ராஃபிட்ங்கிறது வந்து 1/3 அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட் தானே? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, சோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்க்கு என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் வேல்யூங்கிறது 1/3 டிவைடட் பை, சோ எதை வச்சு நம்ம ஒரு பொருள் வந்து லாபம் அடைஞ்சிருக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம்? அதோட சிபி காஸ்ட் பிரைஸ வச்சுதான் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க வந்து காஸ்ட் பிரைஸ் என்ன? ஒரு பேனாவோட காஸ்ட் பிரைஸ்ங்கிறது ₹1. சோ டிவைடட் பை 1 இன்டூ 100. சோ அப்ப என்ன வரும்? 100 டிவைடட் பை 3 வரும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 9 மிச்சம் 1 3 9 மிச்சம் 1 வரும். சோ 1/3 அப்படின்னு வரும். So 33 1/3% தான் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ஸோ எப்பயுமே பெர்சன்டேஜ் வந்து டிவைடட் பைல என்ன போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட அடக்க விலை என்ன அப்படின்னு போடணும். இது லாஸ் பெர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா எவ்வளவு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். ஸோ ஒரு காஸ்ட் பிரைஸை வச்சுதான் ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கறத கால்குலேட் பண்றோம். ஒரு பொருளை 25% லாபம் வைத்து ₹60க்கு விற்றால் பொருளோட அடக்க விலை என்ன? இந்த மாதிரி லாபம் பெர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்ப பொருளோட அடக்க விலை, அதாவது காஸ்ட் பிரைஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா 100% இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எப்பயுமே அப்படிதான் இருப்போம். அதோட அடக்க விலையே 100% இருக்குன்னா இப்ப லாபம் எவ்வளோ? லாபம்ங்கிறது 25%. அப்ப மொத்தம் அவங்களுக்கு கிடைச்சது எவ்வளோ? 125% இருக்கும். லாபத்தோட சேர்த்தோம்னா 125% இருக்கும். சோ அந்த விலை தான் எதுக்கு ஈக்குவல்? ₹60 ஈக்குவல். சோ அப்ப 125%ங்கிறது ₹60 அப்படின்னா அடக்க விலை எவ்வளோ? அடக்க விலைங்கிறது 100%. அப்ப 100%ங்கிறது எவ்வளோ? இந்த கொஸ்டின் மார்க் போல எக்ஸ் போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சோ 125 இன்டூ எக்ஸ், இது பெர்சன்டேஜ், இதுவும் பெர்சன்டேஜ் வரும்போது கேன்சல் ஆயிரும். அதனால நான் 125 அப்படின்னே வச்சிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு 60 இன்டூ 100. இப்ப என்ன பண்ணலாம்? 5ஆல அடிக்கலாமா? 2 10 5 25 2 10 20. சோ 5 4ன்னு அடிக்கலாம். திருப்பி 5ஐயும் 60 அடிச்சோம்னா 12 வரும். 12 4 48. சோ இப்போ அதோட ஒரு பொருளோட அடக்க விலை அப்படிங்கிறது ₹48. அப்படி இருந்தாதான் 25% லாபம் வச்சு விற்கும் போது 60ல ₹240 விக்கிறாங்க. ₹240 வித்தா வாங்கும் விலையில, அதாவது வாங்கும் விலைனா அதோட காஸ்ட் பிரைஸ்ல 5ல ஒரு பகுதி லாபம் கிடைக்குது. ஓகேவா? அப்படின்னா வாங்கிய விலை என்ன? இப்ப எனக்கு வாங்கிய விலை தெரியாது. நான் என்ன பண்ணிருக்கேன்? அதை காஸ்ட் பிரைஸ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ காஸ்ட் பிரைஸ் எனக்கு தெரியாதனால நான் காஸ்ட் பிரைஸ் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். இதுல எவ்வளவு லாபம்? லாபம்ங்கிறது சிபில, அதாவது இந்த காஸ்ட் பிரைஸ்ல 5ல ஒரு பகுதி. ஆல்ரெடி காஸ்ட் பிரைஸ் என்ன வச்சிருக்கோம்? எக்ஸ். எக்ஸோட 5ல ஒரு பகுதி என்ன வரும்? x/5 வரும். சோ அப்ப லாபம் வந்து x/5, சிபி காஸ்ட் பிரைஸ் வந்து இது. அதோட விற்பனை விலை, அதாவது செல்லிங் பிரைஸ் என்ன? 240. இப்ப இது மூணும் தெரியும். லாபத்துக்குரிய ஃபார்முலா என்ன? லாபம் இஸ் ஈக்குவல் டு எப்பவுமே செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்கும். சோ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 240. காஸ்ட் பிரைஸ் வந்து எக்ஸ், லாபம் வந்து x/5. சோ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் கிடைச்சிரும். சோ இப்போ x ஒரே பக்கம் கொண்டு வாங்க. x/5 plus x is equal to 240. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? 5x plus x வந்து 6x divided by 5 வரும். சோ 240. ஆரையும் 6 நாங்க 24. சோ x is equal to 5 into 40 200 அப்படின்னு வரும். சோ அப்போ அடக்க விலைங்கிறது இங்க, வாங்கிய விலைங்கிறது இங்க ₹200. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரமேஷ் என்பவர் 10 மிதிவண்டிகளை ஒவ்வொன்றும் ₹500 வாங்குறாரு. சோ அவர் வந்து 10 சைக்கிள் வாங்குறாரு. அது ஒரு சைக்கிளோட விலை ₹500. அதுக்கப்புறம் அத வேலையெல்லாம் பாக்குறாரு, பழுது பாக்குறதுக்கு ஒரு ₹2000 செலவாகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இந்த 10 மிதிவண்டிகளை 5 விக்கிறாரு. 5 மிதிவண்டிய வந்து ஒரு சைக்கிள் ₹720 விக்கிறாரு. மிச்சம் இருக்க 5 வண்டியை ஒரு சைக்கிள் ₹500 வித்தாரு அப்படின்னா அவர் அடைஞ்சது லாபமா நஷ்டமா? லாபமா இருந்தா அதோட பெர்சன்டேஜ், நஷ்டமா இருந்தா அதோட பெர்சன்டேஜ்.
தோராயமாக கொடுத்துருக்காங்க. அப்ப பாயிண்ட்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் காஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்கேன். காஸ்ட் பிரைஸ்க்கு பாத்தீங்கன்னா 10 மிதிவண்டிய ஒவ்வொரு மிதிவண்டியும் 500 ரூபான்னு வித்தா 10 மிதிவண்டி எவ்வளவு கொடுத்திருப்பாரு? 10ஆல பெருக்கணும்னா 5000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஓகேவா? 5000 ரூபாய்க்கு வாங்கி அதுல வேலையெல்லாம் பாக்குறாரு. அப்ப அந்த வேலையோட காசையும் நம்ம என்ன பண்ணணும்? அடக்க விலையோட சேர்க்கணும். சோ அப்ப என்ன பண்றோம்? பிளஸ் 2000 ரூபாய் வந்து அவர் பழுது பார்த்த காசு. மொத்தம் வந்து காஸ்ட் பிரைஸ் அந்த 10 சைக்கிளோட காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 7000 ரூபாய். இப்ப செல்லிங் பிரைஸ்க்கு வருவோம். செல்லிங் பிரைஸ்ல என்ன பண்றாரு? இந்த 10 5 பிரிக்கிறாரு. 5 வந்து ஒரு 5 வந்து 720 ரூபாய்க்கு, இன்னொரு 5 500 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப டோட்டல் வேணும்னா என்ன பண்ணுவோம்? 720 பிளஸ் இன்ட்டு 5 இது ரெண்டையும் பெருக்குங்க. 0 0 மீதிங்க 1 3600 இது வரும். இங்க பாத்தீங்கன்னா 2500. சோ அப்ப இதோட டோட்டல் ஏன்னா 10 சைக்கிளுக்கு வேணும்னா இதை ரெண்டையும் கூட்டுங்க. 001 6 6100 ரூபாய். அப்ப 7000 ரூபாய் 10 சைக்கிளோட அடக்க விலைங்கிறது 7000 ரூபாய். ஆனா வித்த விலைங்கிறது 6100 ரூபாய். அப்ப என்னதான் கிடைக்கும்? நஷ்டம் தான் கிடைக்கும். ஏன்னா அடக்க விலை அதிகமா இருக்கு. அப்ப நஷ்டம் வேணும், லாஸ் வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம்? 7000ல இருந்து 6100 கழிக்கிறோம். இப்ப 900 ரூபாய்ங்கிறது லாஸ். இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 900 ரூபாய் டிவைடட் பை எதை வச்சு லாஸ்ன்னு சொல்றோம்? இந்த 7000 ரூபாயை வச்சுதான் இது லாஸா ப்ராஃபிட்டான்னு கண்டுபிடிக்கிறோம். சோ அப்ப 7000 டிவைடட் பை 7000 இன்டூ 100 பெர்சன்டேஜ்னால. இப்ப என்ன பண்ணுங்க? 0 0 கேன்சல், இங்க ஒரு 0 இங்க ஒரு 0. சோ 90 டிவைடட் பை 7 இது அடிச்சோம்னா பாயிண்ட்ல வரும். ஆனா நமக்கு தோராயிரமா தான் கண்டுபிடிக்கணும். அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிச்சா பண்ணும். 1 7 மிச்சம் 20 ஈரேல 14 மிச்சம் 6 சம்திங் வரும். ஏன்னா பாயிண்ட்ல வரும், நமக்கு தேவையில்லை. ஸோ 12% அப்படிங்கறத ஆன்சர் இதுக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 12%. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வியாபாரி 320 மாம்பழங்களை விற்பனை செய்யும் போது 400 மாம்பழங்களுக்கான பணம் கிடைக்கிறது. 320 மாம்பழம் மேங்கோஸ் அவர் விற்கிறாரு. ஓகேவா? ஆனா அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம்ங்கிறது 400 மாம்பழத்துக்கான பணம் கிடைக்குது. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு மாம்பழம் ஒரு மேங்கோ வந்து 1 ரூபி அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப 320 மாம்பழத்தை வித்தா அவருக்கு என்ன கிடைக்கணும்? 320 ரூபாய் கிடைக்கணும். ஆனா அவருக்கு என்ன கிடைக்குது? 400 மாம்பழத்துக்கான காசு கிடைக்குது. அப்ப என்ன வரும்? 400 ரூபாய் கிடைக்குது. ஓகேவா? 320 ரூபாய்க்கு பதில 400 ரூபாய் கிடைக்குது. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ்? 80 ரூபாய் வந்து அவருக்கு லாபமா கிடைக்குது. 320ல இருந்து 400க்கு மாறதுனால 80 ரூபாய் லாபம். சோ லாபம் அப்படிங்கிறது 80 ரூபாய். இப்ப பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? எதை வச்சு லாபம்னு சொல்றோம்? இந்த 400 ரூபாய் சாரி எதை வச்சு நான் லாபம் சொல்றோம் அப்படின்னா இந்த அடக்க விலையை வச்சுதான். சோ லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது வந்து அதோட அடக்க விலையை வச்சுதான் கண்டுபிடிப்போம். சோ அப்ப என்ன பண்றோம்? 80 டிவைடட் பை அடக்க விலை எவ்வளவு? 320 இன்டூ 100. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். சோ ஒரு நான்கு ஆக்சுவலா நான் நிறைய 80 டிவைடட் பை 320 இன்டூ 100 0 0 அடிச்சோம்னா 4. சோ 100 டிவைடட் பை 4ங்கிறது 25% அப்படின்னு ஆன்சர் வரும். சோ இதுக்கு வந்து 25% வரும். சோ இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேக்குறாங்க. கான்ஸ்டபிள்ஸ்க்கு வந்து கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு சிம்பிளான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராப்ளம் தான் வருது. எஸ்ஐ எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான லெவல்ல நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்க்கணும். சோ அதுக்கு வந்து நான் தனி வீடியோ உங்களுக்கு போறேன். சோ இது ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.